சிதம்பரம் என்று சொன்னால் உலகத்தில் இருக்க அனைத்து மக்களும் அறிந்த ஒரே ஸ்தலம் நமது சிதம்பரம். அம்புட்டி மட்டுமல்ல, பிரளய காளேஸ்வரர் கூட அங்கேதான் இருந்து கொண்டிருக்கிறார்கள். கடலூர் என்று சொன்னால் கடல் சார்ந்த ஊர் அப்படி என்று பொருள் அல்ல. 3 ஆறுகள் சேர்ந்து கூடுகின்ற இடம்தான் ஒரு காலத்தில் கூடலூராக இருந்தது. இப்பொழுது கடலூராக மருவி இன்றைக்கு எல்லோரும் கடலூர் கடலூர் என்று அழைக்கப்படுகிறார். பெண்ணையாறு, கெடிலமாறு, பரவனார், இந்த 3 ஆறுகளும் சேர்ந்து கூடுகின்ற இடம்தான் இந்த கடலூர் கூடலூராக மாறி, கூடலூர் கடலூராக மாறி அங்கு அமைந்திருக்கிறது. அது மட்டுமல்ல, வள்ளலார் அவதரித்த பூமி, வள்ளலார் அவதரித்த பூமி, குரு ராகவேந்திரர் அறிவழைத்த பூமி, மகாவதார் பாபாஜி போன்ற ஆன்மீக பிரிவுகள் எல்லாம் இந்த மண். இந்த மண் பெருந்தலைவர் பெரும் மதிப்புக்குரிய நமது ராமசாமி படையாச்சார், அஞ்சலை அம்மாள் போன்ற தேசிய தலைவர்கள் எல்லாம் இந்த மண். இந்த மண் அவ்வளவு புனிதமான இந்த மண்ணில் எப்படிப்பட்ட கடலூர் என்ன எவ்வளவு கஷ்டப்படுகிறது என்பதை ஒரு வீடியோ காட்சி மூலமாக இப்பொழுது நீங்கள் பார்க்கலாம். உலக புகழ்பெற்ற சிதம்பரம் நடராஜர் கோவில் அமைந்திருக்கும் புண்ணிய பூமிதான் கடலூர் மாவட்டம். தனக்கே உரிய கலை, கலாச்சாரம், பண்பாடு உள்ளிட்டவற்றை விட்டுக் கொடுக்காமல் இன்றளவும் பாதுகாத்து வருகிறது. இப்படிப்பட்ட வரலாற்று சிறப்புமிக்க மாவட்டத்தை சீர்குலைக்கவே திமுக தீய சக்தி கங்கணம் கட்டிக்கொண்டு செயலாற்றி வருகிறது. இந்த மாவட்டத்தின் உயிர் நாடியே விவசாயம் தான். ஆனால் இந்த பகுதி விவசாயிகளுக்கோ உயிரும் உடம்பும் தான் மிச்சம் இருக்கிறது. மீதி எல்லாம் இந்த திமுக ஆட்சியிடம் மல்லுக்கட்டியே மண்ணோடு மண்ணாகிவிட்டது. அந்த அளவுக்கு திமுக ஆட்சியில் இன்னல்களை சந்தித்து வருகிறார்கள் இந்த பகுதி விவசாயிகள். கடலூரில் போராட்டம் நடத்திய கரும்பு விவசாயிகள் மீது 3 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. மழையிலிருந்து நெல்லை பாதுகாக்க இந்த பகுதியில் நெல் சேமிப்பு களஞ்சியங்கள் கட்டப்படும் என்றார்கள். அதை செய்தார்களா? பெங்கல் புயல் கடலூரையே புரட்டி போட்டது. வெள்ளமும் வடியாமல், பாதுகாப்பு நடவடிக்கைகளும் இல்லாமல், உரிய நிவாரணம் சேராமல் கடலூர் மக்கள் பட்ட துன்பங்கள் தான் எத்தனை. தனது மக்கள் இப்படி அவதிக்கு உள்ளாகி கொண்டிருக்கும் போது ஒரு கண்டுடைப்புக்காக கூட முதல்வருக்கு கடலூர் பக்கம் வர நேரம் இல்லை. ஆனால் புதிதாக வெளிவரும் சினிமா படங்களையும் தனது மகன் நடிக்கும் படங்களையும் முதல் ஆளாக சென்று பார்ப்பதற்கு மட்டும் நேரம் இருக்கிறது. இது மட்டுமில்லை, கடலூரின் எதிர்காலத்தையும் சீரழிக்கும் வகையில் இங்குள்ள பள்ளிக் கல்வியும் படுகொலியில் தள்ளப்பட்டிருக்கிறது. உயிரை பணையம் வைத்து ஆபத்தான முறையில் பயணம் செய்த சம்பவம். அரசு பள்ளியில் கருவறையில் விழுந்து மாணவர்கள் 2 பேருக்கு தலையில் பலத்த காயம் ஏற்பட்டது. ஊராட்சி ஒன்றிய தொடக்கப் பள்ளியில் வழங்கப்பட்ட காலை உணவை வழங்கி இருந்ததாக குற்றச்சாட்டு எழுந்தது. இந்த மாதிரி தான் பண்றாங்கல்ல, ஸ்டாலின் தெரியுமா, சிஎம் எல்லா பிள்ளைங்களும் நான் கூட சத்தியமா உட்கார பிடிக்கல. திமுக கொடுத்த 505 வாக்குறுதிகளில் உருப்படியாக 5% கூட நிறைவேற்றாமல் ஒட்டுமொத்த தமிழகத்தையே ஏமாற்றினார்கள். அது சரி, தங்களின் அடிப்படை கடமைகளை கூட செய்ய தவறுபவர்கள் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவார்கள் என்று எண்ணுவது நம்முடைய தவறுதான். முதலமைச்சரின் நேரடி கண்காணிப்பில் 10,000 கோடி நிதி ஒதுக்கீட்டில் வீராணம் ஏரி சீரமைக்கப்படும் என்றார்கள். கடலூர் உள்ளிட்ட பல டெல்டா மாவட்டங்களில் 2,000 கோடி மதிப்பீட்டில் 200 தடுப்பணைகள் கட்டப்படும் என்றார்கள். கடலூர் மாவட்டத்தில் விவசாய நிலத்துக்குள் கடல் நீர் போவதை தடுக்க அறிவால் மூக்கு வடிகால் திட்டம் அமைக்கப்படும் என்றார்கள். இதில் ஏதாவது ஒன்றையாவது நிறைவேற்றினார்களா? இல்லை. இதையெல்லாம் ஏன் நிறைவேற்றவில்லை என்று கேட்க வேண்டிய இதே பகுதியின் எம்பியோ இந்த வீணாக போன திமுக அரசுக்கு வரும் வசைகளை தடுக்கும் அரணாக மட்டுமே செயல்பட்டு வருகிறார். சுருக்கமாக சொன்னால் திமுகவுக்கு முட்டுக் கொடுப்பதை மட்டுமே தனது தலையாய கடமையாக ஆற்றி வருகிறார். இப்படி கடலூர் மாவட்டத்தை
கொண்டாங்க. எங்குள்ள பயிர் இது பூவாலை. இந்த பாத்தீங்களா, இந்த பயிரெல்லாம் பாத்தீங்களா, சிதம்பரம் பூவாலை கிராமத்தில் 750 ஏக்கர் நிலம், 750 ஏக்கர் நிலம் இன்னைக்கு நட்ட பயிர் இன்னைக்கு வெள்ள நீர்ல மூழ்கி இருக்கு. ஆனா நம்மளுடைய முதலமைச்சர் மதிப்புக்குரிய ஸ்டாலின் அவர்கள் நான் டெல்டாக்காரன் என்பதெல்லாம் மூச்சுக்கு மூச்சு பேசிட்டே இருப்பான். அப்ப நாங்க கருப்பு முருகானந்தம் எல்லாரும் போய் ஆய்வு பண்ணி பார்த்துட்டு அது நாங்க என்ன ஒரு 50,000 ரூபாய் ஏக்கருக்கு கொடுங்க அப்படின்னு சொன்னோம். இதுவரையிலும் பதில் இல்லை. எப்பெல்லாம் வெள்ளம் வருதோ, கடலூர் இதாவது கொஞ்சம் மேடான பகுதி திட்டக்குடி, ஆனா கடலூர் பகுதியில் எப்பெல்லாம் வெள்ளம் வந்தாலும் உடனடியாக நாங்கள் நடவடிக்கை எடுப்போம்னு சொன்னாங்க. 2021 ஆட்சிக்கு வந்த உடனேயே கடலூர் புயலால் வெள்ளத்தால் சிக்கி தவித்தது. எந்த திட்டமும் போடல. கடந்த வருடம் கூட எந்தவித முன்னெச்சரிக்கை இல்லை. சாத்தனூர் டேமை திறந்து விட்டு சாத்தனூரை திறந்து விட்டு எந்தவித முன்னறிவிப்பு இல்லாமல் தென்பண்ணை ஆற்றில் வெள்ளம் வந்து வீடெல்லாம் புகுந்து நிறைய சேதம் அடைஞ்சு, அந்த சேதமடைஞ்ச வீடுகளுக்காவது நீங்க நிவாரணம் கொடுன்னா, இப்ப நீங்க வீடியோல பாத்தீங்களா எந்த நிவாரணமும் இல்லை. நிவாரணம் எங்க வருதுன்னா கோபாலபுரத்துள்ள நம்மளுடைய முதலமைச்சர் அவருடைய வீட்டுக்கு மட்டும் எல்லா நிவாரணமும் போயிட்டு, எல்லா அமைச்சருடைய நிவாரணமும் எங்க போய் சேருது அப்படின்னா நமது முதலமைச்சர் வீட்டுக்கு போய் தான் சேரும். ஆனால் தமிழ்நாட்டு மக்களை பத்தி எந்த கவலையும் இல்லை. அருள்மொழித்தேவன் அழகாக பேசினார். அருவாமுக்கு திட்டத்திற்கு அடிக்கல் நாட்டி இத்தனை ஆண்டுகள் ஆயாச்சு. 4.5 ஆண்டுகளாக அருவாமுக்கு திட்டம். ஆனா அதிமுக ஆட்சி காலத்தில் மதிப்புக்குரிய அண்ணன் EPS அவர்கள் முதலமைச்சராக இருந்த நேரத்தில் கொண்டு வரப்பட்ட திட்டம், எப்பொழுதெல்லாம் அதிமுக ஆட்சிக்கு வருதோ அப்பதான் மக்களுக்கு நல்ல திட்டங்கள் வந்து சேரும். அது புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய ஆட்சி காலமாக இருந்தாலும் சரி, புரட்சித் தலைவி அம்மாவுடைய ஆட்சி காலமாக இருந்தாலும் சரி, அது அண்ணன் EPS அவருடைய முதலமைச்சராக இருந்த காலமாக சரி. இன்னைக்கு சேலத்தில் போய் பாருங்க, அவ்வளவு பாலங்கள், கோயம்புத்தூர்ல போய் அவ்வளவு பாலங்கள். இன்னைக்கு நாடு முழுக்க சாலைகள் போடப்படுகிறது, 4 வழி சாலைகள் எல்லாம் போடப்படுகிறது என்று சொன்னால் அது யார் போடப்படுகிறது? மத்திய அரசாங்கம். மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய திட்டங்களில் சாலைகள், ரயில்வேக்கள், மேம்பாலங்கள் அவ்வளவு நிதி கொடுத்தது யார் என்று சொன்னால் பாரதிய ஜனதா கட்சி. அந்த நிதியை தமிழ்நாட்டுக்கு வாங்கி வந்தவர் யார் என்று சொன்னால் அண்ணன் EPS அவர்கள். இன்றைக்கு எந்த திட்டமும் கிடையாது. காரணம் என்னன்னா, ஒரு அரசாங்கம் இருக்கு தமிழ்நாட்டில். நமது மதிப்புக்குரிய முதலமைச்சர் ஸ்டாலின் அவருடைய தலைமையில் உள்ள அரசாங்கம் மத்திய அரசு என்ன திட்டத்தை கொண்டு வந்தாலும் சரி, என்ன திட்டம் கொண்டு வந்தாலும் உடனடியே எதிர்க்கிறது, உடனடியே சுப்ரீம் கோர்ட்டு போக வேண்டியது, இப்படிதான் நடந்துகிட்டே இருக்கு. ஆனால் எந்த திட்டமாக இருந்தாலும் சரி, CAA திட்டம் கொண்டு வந்தாங்க, இந்திய குடியுரிமை சட்டம் கொண்டு வந்தாங்க, சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனாங்க, சுப்ரீம் கோர்ட் திருப்பி அனுப்பிட்டு. ஆக இப்பொழுது SIR சார்னா என்னது? சார்னா உங்களுக்கு ஓட்டுரிமை இருக்கா இல்லையா அதை மட்டும் ப்ரூவ் பண்ணதுக்கு 20 வருஷத்துக்கு ஒருக்க வாக்கெடுப்பு சரிபார்ப்பு நடக்கும். நம்ம 2002 நடந்தது, இப்பொழுது 20 ஆண்டுகள் கழித்து அந்த SIR நடக்கு. அதுல என்ன, இன்னைக்கு அருள்மொழித்தேவன் அவர் பூத்துல ஓட்டு இருக்கா இல்லையா, 2002 அந்த ஓட்டு இருந்துச்சா இல்லையா? இப்ப என்னுடைய பூத்துல போய் பாத்தீங்கன்னா அதுல 20 பேர், ஒரு பூத்துல மட்டும் 20 பேர் இறந்து போயிட்டாங்க. எப்ப இறந்ததுன்னா 2002 ஆண்டு இறந்து போனது. 2002 ஆண்டு இறந்து போனது 20 வருஷமா உயிரோட இருக்கிறான். இப்படி எல்லா தொகுதியிலும் இறந்த பூரா உயிரோட இருக்கிறான். முதலமைச்சர் ஸ்டாலின் தொகுதியில மட்டும் 10,000 பேர் இறந்து போறவங்க இன்னும் உயிரோட இருந்துட்டு இருக்காங்க. போன தடவையும் ஸ்டாலின் அவர்களுக்கு ஓட்டு போட்டாங்க. யார்? இறந்தவங்க பேர்ல ஓட்டு போட்டது யார் போட்டிருப்பாங்க உங்களுக்கு தெரியுமில்ல? திமுக காரங்க போறா இறந்தவங்க பேர்ல ஓட்டு போடுறதுதான் இன்னைக்கு ஜெயிச்சுட்டே இருக்காங்க. புவனகிரி தொகுதியில் மட்டும் இன்னைக்கு அருள்மொழித்தேவன் சொல்றார், இன்னைக்கு நிலவரத்தில் மட்டும் 38,322 பேர் இந்த தொகுதியில மட்டும் 38,000 பேர் இறந்து போனவங்களை நீக்கி இருக்காங்க. அப்படின்னா அதனுடைய நிலைமையை பாருங்க. மொத்தம் எவ்வளவு ஓட்டு உங்களுக்கு? 2,00,000 ஓட்டு இருக்கிறதுல 38,000 ஓட்டு நீக்கி இருக்காங்க. நல்லா கவனிக்கணும்.
புவனகிரி தொகுதியில 2.5 லட்சம் ஓட்டுல 38,000 பேர் நீக்கியிருக்காங்க. இன்னும் 11ஆம் தேதி வரை நாள் இருக்கு. அப்படின்னா பாத்தீங்கன்னா இவ்வளவு 38,000 ஓட்டும் போலி ஓட்டு போன தடவை விழுந்தது திமுகவுக்கு விழுந்திருக்குங்கிறதா பொருள். ஆனா இந்த தடவை அந்த 38,000 ஓட்டு இருக்காது. அருள்மொழித்தேவன் 50,000 ஓட்டுல ஜெயிப்பார். முருகுமாறன் 30,000 ஓட்டுல ஜெயிப்பார். தமிழழகன் 40,000 ஓட்டுல ஜெயிப்பார். K.A. பாண்டியன் ஏற்கனவே எம்எல்ஏ இருக்காரு, அவரும் 50,000-60,000 ஓட்டுல ஜெயிப்பார். ராமஜன் அதுக்கு மேல ஜெயிப்பாங்க. சீட்டு தான் கிடைக்கணும் எங்களுக்கு. சீட்டு யார் நிக்க போறாது, ரெட்டையில நிக்குதா அல்லது தாமரை நிக்குதாங்கிறது அண்ணன் EPS அவர்களும் நாங்களும் பார்த்துக்கொள்வோம். அதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை. யாருக்கு கிடைச்சாலும் எங்களுக்கு ஜெயிக்க வேண்டியது தேசிய ஜனநாயக கூட்டணி ஜெயிக்கணும். அதுதான் எங்களுடைய முக்கியம். அந்த கூட்டணியை உருவாக்குறது யாரு? நானோ அருள்மொழித்தேவனோ முருகுமாறனோ இல்ல. பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இந்த கூட்டணியை உருவாக்கி இருக்காங்க. ஏன் உருவாக்கி இருக்காங்க? ஆன்மீகத்திற்கு எதிரான ஆட்சி, ஒரு சமுதாயத்திற்கு எதிரான ஆட்சி. தீபாவளிக்கு வாழ்த்து சொல்வாரா? மாட்டார். வேற எதுக்கு வாழ்த்து சொல்வாரு? அது உங்களுக்கு தெரியும். இப்படி ஒரு மோசமான ஆட்சி. நேற்று கூட திருப்பரங்குன்றத்தில், இன்னைக்கு திருக்கார்த்திகை. நேற்று உயர்நீதிமன்றத்தில் ஒரு தீர்ப்பு வந்திருக்கு. என்ன தீர்ப்பு அப்படின்னா, மிகப்பெரிய ஒரு கொடி கம்பம், அதில் தீபம் ஏற்றணும். இன்னைக்கு திருக்கார்த்திகையில் எல்லார் வீட்லையும் வெடி போடுவோம், எல்லார் வீட்லையும் விளக்கு எழுத்துவோம், சொக்கப்பானை கொளுத்துவோம். இது காலங்காலமாக 500-1000 ஆண்டுகளுக்கு முன்னால நடந்து வரக்கூடிய ஒரு பிரச்சனை. ஆனால் இன்னைக்கு அறநிலைத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய மதிப்புக்குரிய சேகர்பாபு அவர்கள் தீபம் ஏத்துறதையே இன்னைக்கு எதிர்த்து கோர்ட்டுக்கு போயிருக்காங்க. அப்படின்னா இதை விட மோசமான ஒரு கேவலமான ஒரு ஆட்சி நமக்கு வேண்டுமா வேண்டாமா என்பதை தீர்மானிக்கிற கூட்டம் தான் இந்த திட்டம். இது ஒரு சாதாரண விஷயம். அதனால்தான் மோடி அவர்களும் அண்ணன் EPS அவர்களும் இன்னைக்கு ஒருங்கிணைந்து, யாருக்கு எத்தனை சீட் என்பது முக்கியமல்ல, ஆட்சி யாருடைய என்பது முக்கியம். ஸ்டாலின் அவருடைய ஆட்சி நிச்சயமா இந்த நாட்டில் இருக்கக்கூடாது. இது சொத்து வரி உயர்வு 300 மடங்கு அதிகம். 100 ரூபாய் கட்டியிருந்தா 300%. 100 ரூபாய் கட்ட சொத்து வரி 300 ரூபாய்க்கு விற்கிற உண்டா இல்லையா? சரி, மின்சார கட்டணம் இன்னைக்கு 100 ரூபாய்க்கு இருந்தது, நீங்க 500 ரூபாய்க்கு மின்சார கட்டணம். எந்த தொழிலும் பண்ண முடியாது. 2 மாசத்துக்கு ஒருக்க மின் கட்டணத்தை 1 மாசத்துக்கு ஒருக்க மாத்தி தரேன்னு சொன்னாங்க. செஞ்சாங்களா? அவங்க தேர்தல் அறிக்கையில சொல்லியிருந்தாங்க 2 மாசத்துக்கு இருக்கக்கூடிய ரீடிங் எடுக்கக்கூடிய ரீடிங்க ஒரே மாசத்துக்கு நாங்க எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. இதுவரைக்கும் செஞ்சாங்களா? ஏன் செய்யல? ஆட்சிக்கு வரும்போது ஒன்ன சொல்லுவாங்க, வந்த பிறகு ஒன்ன செய்வாங்க. எல்லாத்துக்கும் 1000 ரூபாய் தாரணும்னு சொன்னாங்க ஆட்சி பொறுப்பேற்ற உடனே. ஆனா 30 மாசம் கழிச்சு பாராளுமன்ற தேர்தல் வரும்போது கொடுத்தாங்க. ஆனா ஒருத்தர் கூட திருப்பி கேட்கல. 30 மாசமா 30,000 ரூபாய் பாக்கி இருக்கு எங்களுக்கு தாங்கன்னு ஒரு மகளிரும் கேட்கவே இல்லை. பஸ்ஸை கொடுத்து ஏமாத்திக்கிட்டே இருக்கிறாங்க. தேர்தல் வரும்போது ஒன்று சொல்லுவாங்க. இன்னைக்கு துணை முதலமைச்சர் சொல்லியிருக்கார், இன்னைக்கு மீதி இருக்கக்கூடிய பெண்களுக்கு நாங்கள் கொடுப்போம்னு சொல்லியிருக்காங்க. எப்போ? இன்னைக்கு திமுக ஆட்சிக்கு எத்தனை நாள் இருக்கு? இன்னைக்கு தேதி என்ன? இன்னைக்கு தேதி டிசம்பர்ல 27 நாள். அதுக்கப்புறம் ஒரு 30 நாள், 30, 27, 57 நாள். பிப்ரவரியில் 28 நாள், 58, 65, 75 நாள் தான் இன்னைக்கு இருக்கு. 75 நாளைக்குள்ள இவர் யாருக்கு என்ன செய்ய போறார்? அருவாமுக்கு திட்டத்தை கொண்டு வர முடியுமா? திருப்பி முடியாது. அதுக்கு என்ன காரணம்? 130 கோடி ரூபாய் லஞ்சம் கேட்கிறான்னு அருள்மொழித்தேவன் சொல்லியிருக்கார். இதையெல்லாம் மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த கடலூர் மாவட்டத்தில் இருக்க 5 சட்டமன்ற தொகுதியிலும் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற, 9 சட்டமன்ற தொகுதியிலும் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற வேண்டும். இன்னைக்கு உலகெங்கும் இருக்கிற எல்லா இந்து மக்களுக்கும் இன்னைக்கு சாட்சியாக இருக்கக்கூடிய சிதம்பரம் கோவிலிலே எவ்வளவு பிரச்சனைகள் பண்ணினார்கள். இதெல்லாம் சாதாரண விஷயமாக எடுத்துக்கொள்ள கூடாது. இந்த ஆட்சி இருக்கக்கூடாது. நான் இன்னைக்கு பல அணிகளாக இருந்து பல கட்சிகளை தொடங்கி இருக்கிறார்கள். எல்லாரையும் நான் கேட்பது, உங்களுக்கு திமுக ஆட்சி இருக்கணுமா வேண்டாமா? அந்த முடிவில் தான் எடுக்க வேண்டுமே தவிர, அந்த முடிவிலே தான் இருக்க வேண்டுமே தவிர வேற எந்த நோக்கமும் இருக்கக்கூடாது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். 2021 வெள்ளம் வந்தது கடலூர். என்ன நடவடிக்கை எடுத்தார்கள்? இதுவரையிலும் இல்லை. ஆக மிக மோசமான ஆட்சி. சமூக நீதின்னு சொல்றாங்க. எங்க சமூக நீதி இருக்கு? வேங்கவேல்ல நடந்த சம்பவம் ஆதி திராவிட மக்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதி. ஆனால் இன்றைக்கு வரை மதிப்புக்குரிய திருமாவளவன் அவர்கள் எதுவுமே பேசவில்லை.
கேட்டால் திமுக ஆட்சி நல்ல ஆட்சி என்கிறார். சமூக நீதி பாதிக்கப்பட்ட ஆதிதிராவிட சமூக மக்களுக்கு யார் குரல் கொடுப்பார்? ஆனால் இபிஎஸ் குரல் கொடுப்பார்கள். பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக நாங்கள் குரல் கொடுப்போம். பாரதவர் நரேந்திர மோடி அவர்கள் குரல் கொடுப்பார்கள். ஆக இந்த பகுதியிலே இருக்கக்கூடிய புவனகிரி தொகுதியிலே கீழ் வளையமாதேவி என்கிற கிராமம், அங்க 3 தலைமுறைகளாக இன்னும் யாருக்கும் பட்டா கொடுக்கல. ஆதி திராவிட சமூகத்தை சேர்ந்தவர்கள், தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர்களுக்கு 3 தலைமுறையாக இன்னைக்கு பட்டா கொடுக்க இந்த அரசு மறுக்கிறது. காரணம், அண்ணன் அருள்மொழி தேவன் இருக்கிறார், அவருக்கு ஆதரவாகி விடுவார்கள் என்று இன்று வரை அவர்கள் கொடுக்கிறதுக்கு மறுக்கிறார்கள். அந்த அளவிற்கு இந்த ஆட்சி ஒரு மோசமான ஆட்சியா இருக்கிறது. எங்கேயும் பார்த்தீங்கன்னா ஆரம்ப சுகாதார நிலையத்தில் மருந்துகளே கிடையாது. பக்கத்தில் இருக்க ஆரம்ப சுகாதார நிலையத்திலே ஒருத்தர் பாம்பு கடித்து செத்து போயிருக்கிறார். எங்கேயும் மருந்தும் கிடையாது, மருத்துவர்களும் கிடையாது. இந்த மாவட்டத்தில் பிறந்த அஞ்சலை அம்மாள் அவர்கள் தன்னுடைய கை குழந்தையோடு போராடினார். அஞ்சலை அம்மாள் கை குழந்தையோடு போராடினார். ஏதோ மதுவிலக்குக்கு எதிராக போராடினார். ஆனால் இன்றைக்கு சாராயம் இன்றைக்கு எல்லா இடங்களிலும் ஆறாக ஓடுகிறது. எல்லா இடத்திலும் டாஸ்மாக் கடைகளை குறைப்போம் என்று தேர்தல் அறிக்கையிலே சொன்னார்கள். ஆனால் அஞ்சலை அம்மாள் போராடிய போராட்டத்திற்கு இன்று விடிவு காலம் வர வேண்டும் என்று சொன்னால் 2026 தேர்தல் ஒன்றுதான் விடிவு காலமாக வர வேண்டும் என்று நாங்கள் இந்த நேரத்தில் நாங்கள் கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அதே மாதிரி இந்த பகுதியில் இருக்கக்கூடிய எல்லா சமுதாயத்துக்கும் சொந்தமான பச்சைவாலி அம்மன் இந்த பகுதியில் இருக்கிறது. ஆக அதையும் அறநிலைத்துறை சேகர்பாபு எடுக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். நிச்சயமாக அதை எடுப்பதற்கு நாங்கள் விடமாட்டோம். வருகின்ற ஆட்சி காலத்தில் எங்களுடைய ஆட்சி அமைகின்ற நேரத்தில் நிச்சயமாக அந்த கோயிலை திரும்ப நாங்கள் பெற்றுக் கொடுப்போம் என்பதை சொல்லிக்கொண்டு நிறைய வாக்குறுதிகள், தேர்தல் வாக்குகள் சொன்னாங்க. இங்க கடலூர் மாவட்டத்தில் மீனவர்கள் அதிகமாக இருக்கிறார்கள். 2 லட்சம் மீனவர்களுக்கு நாங்கள் வீடு கட்டி தருவோம் என்று சொன்னார்கள். ஒரு வீடு கூட இன்னும் கட்டி தரவில்லை. ஆனால் கடலிலே தன்னுடைய தகப்பனார் முன்னாள் முதலமைச்சர், மதிப்புக்குரிய முதலமைச்சர் கலைஞர் அவர்கள் எழுதிய பேனாவுக்கு கடலிலே சிலை வைக்க வேண்டும் என்று சொன்னார்கள். வாக்குறுதி என்ன? கடலூர் மாவட்டத்தில் வசிக்கின்ற 2 லட்சம் மீனவர்களுக்கு வீடு கட்டி தருவோம் என்று சொல்லி இவ்வளவு மோசமான ஒரு ஆட்சி. நடுக்கடலில் மீனவர்கள் இறந்து விட்டால் அல்லது காணாமல் போய்விட்டால் தினசரி 250 ரூபாய் 20 ஆண்டுகளுக்கு தருவோம் என்று சொன்னார்கள். மீனவ மக்கள் இன்னைக்கு பாவம், அவர்கள் இன்றைக்கு தத்தளித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த அளவுக்கு ஒரு மோசமான ஒரு ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இப்பொழுது கூட இந்த செய்தி, திருப்பரங்குன்றத்தில் காவல்துறைக்கும் இந்து அமைப்புகளுக்கும் தள்ளுமுள்ளு. நீதிமன்றம் சொன்ன இடத்தில் தீபம் ஏற்றாமல் விநாயகர் கோவில் அரசு விநாயகர் கோவில் ஏற்றிருக்காங்க. ஆனா நீதிமன்றம் எங்க சொல்லியிருக்கு? அங்க கொடி, அந்த கம்பம் இருக்கிறது, மிக நீளமான கம்பம். அதில் இன்னைக்கு இந்து முன்னணிக்கும் காவல்துறைக்கும் தள்ளுமுள்ளு. ஒரு பெரும்பான்மை சமுதாயத்திற்கு எந்த விதமான இன்றைக்கு அவர்களுக்கு உதவி கூட செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு சொன்னால் அது மதிப்புக்குரிய ஸ்டாலின் அவருடைய ஆட்சியில் என்பதை தெரிவித்துக் கொண்டு, ஆனால் கட்டுமரத்தில் போனவர்களுக்கும் எந்தவித நன்மைகளும் இல்லை, படகு வைத்திருப்பவர்களுக்கும் எந்த விதமான இன்சூரன்ஸ் ஸ்கீம் இல்லை. இவ்வளவு மோசமான ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பெண்களை பொறுத்த மட்டிலும் இன்னைக்கு சுய உதவி குழுக்களுக்கு வட்டியில்லா கடன் தருவோம் என்று சொன்னார்கள். ஆனால் தரவில்லை. கடலூர் மாவட்டத்தில் எந்த சுய உதவி குழுக்களுக்காவது இதுவரையிலும் நீங்கள் வட்டி மானியம் கிடைத்திருக்கிறது என்று சொன்னால் இதுவரையிலும் இல்லை. இவ்வளவு மோசமான ஆட்சி. இன்னும் ஒரு வீடியோ ஒரு 2 நிமிஷம் பார்க்கலாம், அது பிறகு நான் சொல்றேன். கடலூர் மக்களின் உள்ள குமுறல். ஆட்சியை பத்தியே பேசாத, எனக்கு தெரியுமே, உனக்கு கையெழுத்து குமுறல் இந்த ஆட்சியோட பத்தியே பேசாத. அரசாங்கத்துல இருந்து ஒன்னும் பண்ண மாட்டாங்க நமக்கு. அவங்க எல்லாம் இந்த அரசியல சரியில்லைங்க, அதை பத்தி பேசாதீங்க. கற்பழிப்பு, கொலை, பிராடு, ஒருத்தவங்க நல்ல மரம், ஒரு பொம்பளை நல்ல துணி கட்டின்னு போக முடியாது. ஒரு பொண்ணுங்க போனாக்கா பாதுகாப்பு கிடையாது. பெண்ணுங்களுக்கு நிறைய பாதிப்பு. ஆம்பளை பிள்ளைகளோ இப்பெல்லாம் கஞ்சா எல்லாமே சட்டம் ஒழுங்கு சீர்கொள்ளி போச்சுங்க. சட்டம் சரியில்லை. எதிர்பார்த்தோம் 10 வருஷம் கழிச்சு வந்துருக்காங்க. அது நல்ல சேவை எதிர்பார்த்தோம். ரொம்ப மோசம். தண்ணியே ஒரு பால் மாதிரி வருது. நல்ல குடிநீர் இல்லை. இதுல சுத்தி போட்டு கிராமம் ஃபுல்லாவே கிட்னில போறது எல்லாமே சின்ன பசங்க. ஏன் எல்லாத்துக்கும் அதிகமா கிட்னி ஃபெயிலியர்ல எங்க ஊர்ல நிறைய பேர் சாவுறாங்க. இன்னும் கிட்னி ஃபெயிலியர் 4-5 பேர் இருக்காங்க. இன்னமும் டைஸ் பண்ணிருக்காங்க.
இல்லை தண்ணி விஷயம் சொல்றாங்க டாக்டர், தண்ணியால வரத்தான்னு சொல்றாங்க டாக்டர். அவங்க குடும்பத்துக்கு வந்தா அவங்களுக்கு தெரியும். இது எங்களுக்கு எந்த ஒரு ஹெல்ப்பும் கிடையாது. ஆட்சியில் அவங்க வர நேரத்தில் ஓட்டு போடுங்க கேட்பாங்க, சரியா கேட்பாங்க. அவங்க ஆட்சியில் உட்காந்துட்டாங்கன்னா அதோட வேலை முடியுது. எலெக்ஷன் டைம்ல அவங்க தேவை என்னவோ அதை சொல்லுவாங்க, நாங்க பாத்துக்கிறோம். இப்ப வீடு எங்களுக்கு கூரை வீடு பின்னாடி இருக்குது, இடிஞ்சு அந்த டைம் இருந்ததுன்னா வெளியில ஒரு போட்டோ எடுப்பாங்க, 2 3 கொடுத்துட்டு அதோட முடிஞ்சிடும். நாங்க பாத்துக்கிறோம்னு சொல்றாங்களே தவிர இன்ன வரைக்கும் யாரும் எங்களுக்கு எதுவும் பண்ணாது. எனக்கு இந்த ஏரியாவுக்கு வரதே கிடையாது. எம்பி இருக்காரு, டிஎம்கே சார்பா திரும்ப ஜெயிச்சாரு. அவரும் எல்லா உடனடிக்கல அவர் சார்பா ஒரு சின்ன கட்டணம் வர கிடையாது. மீனவர்கள் நிறைய பிரச்சனை தான் இருக்குது. எதுவுமே வரக்கூடாது அவங்க பயன்படுத்தினாங்களே, அது எதுவும் பயன்படுத்தவே வரல. கட்சியாளர்கள் பார்க்கவே மொத்தமான ஊழல் அது வரவா இல்லை, யாரும் பார்க்கவே இல்லை. நிறைய ஊழல் நடக்குது, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஒரு மாசமா இருக்காங்க, ஒரு வயசானவங்க வச்சுக்கிறாங்க, அந்த டைம் எடுத்துக்கிறாங்க, ஒரு டப்புன்னு ஓடிடுவாங்க. அவங்க நிறுத்தி அதை ஏற்றி போக மாட்டாங்க. இப்போ அதை போய் அவங்கள கேட்டாக்க நீங்க ஏன்னா நம்ம சும்மா இந்த வீட்டில் சவுத்தி 7 சவுத்தி நாங்கள் நிற்கணுமா? 1000 ரூபா கொடுத்தாங்க, எங்களுக்கு என்ன லாபம்? எங்களுக்கு நாங்க இலவசமே கேட்கறோம், எங்களுக்கு இலவசம் வேணும். அந்த மழை நேரத்தில் தண்ணியெல்லாம் தேங்கி நிற்குது, பசங்க பள்ளம் மேடுமா இருக்குது, பஸ் வந்து சரியாக நிற்க முடியல. கவர்மெண்ட் காசு தான் கொடுக்குறாங்க மக்கள்கிட்ட, அவங்க ரூபா காசு எடுத்து கொடுக்குறாங்க. மாற்றம் கண்டிப்பாக இருக்கும். இவங்க வேற ஆட்சி வரட்டும். ஆற்றில் எல்லாம் மக்கள் எதிர்பார்க்குறாங்க. மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் என்ன செய்தார் என்று நம்முடைய முதலமைச்சர் எல்லா இடங்களிலும் கேட்டுக்கொண்டே இருக்கிறார். இந்த தடவை மாண்புமிகு பாரத பிரதமர் 3வது முறையாக இந்த இந்திய நாட்டினுடைய பிரதமராக வந்த நேரத்தில் இதுவரையிலும் 14 லட்சம் கோடியே 83,000 ரூபாய் தமிழ்நாட்டுக்கு தந்திருக்கிறார்கள். எப்படியெல்லாம் தந்திருக்கிறார் என்று சொன்னால், ரோடு மூலம், ரயில்வே ஸ்டேஷன் மூலம், விமானம் மூலம், 4 வழி சாலைகள் மூலம், ஜல்ஜீவன் குடிநீர் வசதி மூலம் எல்லாமே மத்திய அரசு செய்கிறது. எல்லா ரேஷன் கடைகளிலும் ரேஷன் பொருட்கள் இனாமாக மத்திய அரசு ஃப்ரீயாக தருகிறது. ஆனால் இன்னைக்கு திமுக அரசு அதை ஸ்டிக்கர் ஒட்டி முதலமைச்சர் கொடுத்ததாக சொல்லிக் கொண்டிருக்கிறார். கடலூர் விழுப்புரமில் இருந்து 46 கிலோமீட்டர் ரயில்வே ஸ்டேஷன் எலக்ட்ரிபிகேஷன் பண்றதுக்கு 46 கோடி ரூபாய் மத்திய அரசு தந்திருக்கிறார். 4 வழி சாலைகளை பொறுத்த மட்டிலும் புதுச்சேரியிலிருந்து பூண்டியாங்குப்பம் வரையிலும் 36 கிலோமீட்டர் 4 வழி சாலைகளை 1296 கோடி ரூபாய்க்கு, புதுச்சேரியிலிருந்து பூண்டியாங்குப்பம் வரைக்கும் 1296 கோடி ரூபாய் கொடுத்தது மத்திய அரசு. மாநில அரசுக்கு அது தெரியவில்லை. என்ன செய்தார் என்று கேட்கிறார்கள். விக்கிரவாண்டியிலிருந்து சேத்தியாத்தூப்பு வரைக்கும் 66 கிலோமீட்டர் நீளத்திற்கு 4 வழி சாலை, புதிய சாலையை போடுவதற்கு 1259 கோடி ரூபாய் 1259 கோடி ரூபாய். கடலூர், சிதம்பரம், சீர்காழி, காரைக்கால் வழியாக விழுப்புரம், நாகப்பட்டினத்துக்கு 180 கிலோமீட்டருக்கு 4 வழி சாலை அமைப்பதற்கு 1200 கோடி ரூபாய். இதெல்லாம் மத்திய அரசு கொடுக்கும். ஆனால் இன்னைக்கு முதலமைச்சர் என்ன சொல்றாரு? எதுவுமே தரல அப்படிங்கிறார். அவ்வளவு ஒரு மோசமான நிலைமை. இந்த பகுதியிலே மக்காச்சோளம், நிலக்கடலை ஆதரவு விலைக்கு 60% ஆதரவு விலையை உயர்த்தி கொடுப்பது மத்திய அரசு. யாருக்கு லாபம்? மத்திய அரசுக்கு லாபம். ஆனால் விவசாயிகளின் தோழன், நான் டெல்டாக்காரன் என்று சொல்லி பச்சை துண்டை தோளிலே போட்டுக்கொண்டு மட்டும் இருந்தால் மட்டும் போதுமா? இன்னைக்கு விவசாயிகளின் நிலைமை என்ன? இன்னைக்கு 6300 ஹெக்டேர் நிலம் தஞ்சாவூரில் இன்னைக்கு தண்ணீரில் மூழ்கி இருக்கிறார். இப்படி ஒரு ஆட்சி நமக்கு தேவை என்பதுதான் எங்களுடைய வேண்டுகோள். அது மட்டுமல்ல, அருள்மொழித்தேவன் பேசும்போது குறிப்பிட்டு பேசினார். என்எல்சி நிறுவனத்தை பற்றி பேசியிருக்கிறார்கள். அது மத்திய அரசு நிறுவனம் உண்மைதான். இருந்தாலும் இந்த பகுதி மக்களுக்கும் நன்மைகளை செய்தருவதில் அது தவறுமே. ஆனால் அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகள் மீது அமைச்சர்களிடம் சொல்லி தக்க நடவடிக்கை எடுப்போம் என்பதை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் சொன்னது மாதிரி, ஒரு தவறு செய்தால், அது தெரிந்து செய்தால் அதை தேவன் என்றாலும் விடமாட்டேன் என்று சொன்ன புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் வழியிலே தான் இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியும் நரேந்திர மோடி அவர்கள் இன்னைக்கு இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தேவன்னா அருள்மொழித்தேவன் சொன்னா அது அந்த தேவன் அல்ல, இது இந்த தேவன். அருள்மொழித்தேவன் நினைச்சிட்டு இருக்க. ஆக அந்த அளவில் இந்த பகுதி மக்களுக்கும் நன்மைகள் செய்வதற்கு நிச்சயமாக என்எல்சி நிறுவனம் உதவிட வேண்டும் என்பதை நான் கண்டிப்போடு இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். அதன் பிறகு நான் ஏற்கனவே சொன்னேன், கஞ்சா, போதைப் பொருள், பெத்தமைட்டின்
கஞ்சா போட்டுட்டு தான் எல்லா கொலைகளையும் பண்றான். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா கஞ்சா போட்டு தான் எல்லா பாலியல் பலாத்காரம் நடக்குது. இன்னைக்கு 10 வயசு குழந்தை ரோட்டில் போக முடியவில்லை. அதற்காக முதலமைச்சர் ஸ்டாலின் ஒவ்வொரு வீடு வீடா போய் பாதுகாக்க முடியாது. ஆனால் உங்கள் கையிலே வைத்திருக்க காவல்துறை என்ன செய்து கொண்டிருக்கிறார்? உளவுத்துறை என்ன செய்து கொண்டிருக்கிறார்? பல்லடத்திலே வீடு புகுந்து 3 பேர் வெட்டி படுகொலை. ஈரோடிலே சித்தோடு பகுதியில் தோட்டத்தில் யாரும் தனியாக வசிக்க முடியாது. இன்றைக்கு கள்ளக்குறிச்சியிலே 65 பேர் இறந்து போனார்கள் கள்ளச்சாராய கூட்டி. ஆனால் ஒரு விவசாயி எலக்ட்ரிக் கலெக்டர் அடிபட்டு இறந்து போனால் 2 லட்சம் 3 லட்சம் கூட கொடுப்பதற்கு தயங்குகிற முதலமைச்சர் அவர்கள், ஆனால் கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் குடித்து இறந்து போனவர்களுக்கு 10 லட்சம் ரூபாய் கொடுத்த முதலமைச்சர் உலகத்தில் எங்கேயுமே கிடையாது. நம்ம முதலமைச்சர் தான், தமிழ்நாட்டு முதலமைச்சர் தான். கரூரிலே 41 பேர் இறந்து போனார்கள். தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் நமது விஜய் அவர்கள் 12 மணிக்கு வாரன்னு சொல்லிட்டு 7 மணிக்கு வந்தார். அவர் மேல தப்பு இருக்கு, நான் இல்லைன்னு சொல்லல. அங்க கூட்டத்தை அரேஞ்ச் பண்ணவங்களுக்கு நிறைய உதவிகள் செய்யல, குடிக்க தண்ணீர் கூட கொடுக்கல. 12 மணிக்கு வாரன்ட்டு 7 மணிக்கு வந்தார். முதலமைச்சர் அதை தான் குறையாக சொல்லுகிறார். லேட்டா வந்தார் உண்மைதான், ஆனால் வந்த உடனே ஒரு பாட்டு படிச்சார். 10 ரூபா பாட்டிலுக்கு 10 ரூபா பாட்டிலுக்கு. 10 ரூபா பாட்டில் என்ன தெரியுமா உங்களுக்கு? 10 ரூபா பாட்டுனாலே செந்தில் பாலாஜின்னு எல்லாரும் சொல்றீங்க. இது தமிழ்நாடு முழுக்க தெரியுது 10 ரூபா பாட்டு. அவ்வளவுதான். இப்படி மைக் எடுத்து 10 ரூபா பாட்டிலுக்குன்னு அவர் சினிமா நடிகர் தானே, ஏதோ ஆடி இருக்காருன்னு நினைக்கிறேன். நான் அவர் வீடியோ பார்க்கல. உடனே அவர் மேல செருப்பு கலத்தி வீச்சிருக்காங்க, லைட் ஆஃப் பண்ணி வச்சு எல்லா இடமும் ரத்தி சார்ஜ். இப்ப இவ்வளவு பெரிய கூட்டம் இருக்கு, 10,000 பேர் இருக்கக்கூடிய கூட்டத்தில் லைட் ஆஃப் பண்ணிட்டு லத்தி சார்ஜ் பண்ணா யார் எங்க போறாங்க, யாரை இடிக்கிறாங்க, யார் மேல விழுந்து யார் சாகுறாங்கன்னு தெரியாது. 10 வயது குழந்தை, 3 வயது குழந்தை தன்னுடைய பெத்த தாய் முன்னாலே கால் நசுங்கி சாகக்கூடிய காட்சியை பார்க்கக்கூடிய பரிதாபமான காட்சி கரூரில் அரங்கேறியது. யார் காரணம்? தமிழக முதலமைச்சர் காரணம், தமிழக காவல்துறை காரணம். இதற்கெல்லாம் காரணம் கஞ்சா, போதைப் பொருள், சட்ட ஒழுங்கு சரியில்லை. இதையெல்லாம் சீர்திருத்துவதற்காக உருவாக்கப்பட்ட அற்புதமான கூட்டணி தான் இந்த தேசிய ஜனநாயக கூட்டணி என்பதை யாரும் மறந்துவிடக்கூடாது. பாரதிய ஜனதா கட்சியினுடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அமைச்சரவையிலே இத்தனை பேர் இருக்கிறார்கள். ஒரு ஊழல் குற்றச்சாட்டு சொல்ல முடியுமா? ஆனால் இங்கே 2 அமைச்சர்கள் இருக்கிறார்கள். எவ்வளவு குற்றச்சாட்டுகள் எல்லோரும் சொல்லுகிறார்கள், அமைச்சர்கள் மீது ஊழல் குற்றச்சாட்டு. ஆனால் இங்கே எங்கேயுமே எந்த நல்ல நடவடிக்கையும் இல்லை, எந்த முன்னேற்றமும் இல்லை. ஆனால் இந்த ஆட்சி தொடர்ந்து இருக்கக்கூடாது என்பதற்காகத்தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், பாரதிய ஜனதா கட்சி இன்னும் நிறைய பேர் பத்திரிகையில கேட்கிறாங்க, கூட்டணி போயிட்டே இருக்காங்களே, அண்ணன் செங்கோட்டையன் போயிட்டாரு அப்படிங்கிறான். நான் அண்ணன் செங்கோட்டையன் போயிட்டாருலாம் சொல்லாதீங்க, அவர் இருக்கிறாரு அப்படின்னு. போயிட்டு புரியுதுல்ல உங்களுக்கு? பேட்டி பேட்டி பத்திரிகையில் இப்படித்தான் கேட்குறாங்க, எங்கள் அண்ணன் எங்களுக்கெல்லாம் ரொம்ப மூத்தவர் அப்படி சொல்லாதீங்க அப்படின்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். சில பேர் பேட்டி கேட்குறாங்க, இல்லை நீங்கள் தானே அங்கே அனுப்பி விட்டுருக்கீங்களா அப்படின்னு. என்னையா நியாயம் இது? அவரு போய் சேகர்பாபு பார்த்துட்டு தான் விஜய் போய் சந்திச்சு தோல் அழகான ஒரு துண்டை போட்டிருக்காரு, பார்க்க நல்ல லட்சணமாக தான் இருக்கு, அதில் ஒன்றும் குறையில்லை. ஆனால் சேகர்பாபு பார்த்துட்டு போய் அங்கே போய் சேர்றாரு. பத்திரிகைக்காரங்களாம் என்ன பார்த்து கேட்குறாங்க, இல்லை உங்களுடைய பி டீமா அப்படின்னு. துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினே தான் சொல்றாரு, உங்களுடைய பி டீம் அப்படின்னு. ஆனால் பார்த்து பேசிட்டு போனது திமுக அமைச்சர். ஆனால் அவங்க என்ன சொல்றாங்கன்னா உங்களுடைய பி டீமான்னு கேட்குறாங்க. பி டீமோ ஏ டீமோ எந்த டீமா இருந்தாலும் பரவாயில்ல, வின் பண்ணக்கூடிய ஒரே டீம் எங்களுடைய தேசிய ஜனநாயக கூட்டணி மட்டும்தான். வின் பண்ணக்கூடிய ஒரே தலைவர் அண்ணன் இபிஎஸ் அவர்கள், பாரத நரேந்திர மோடி அவர்கள். இன்னும் நிறைய விஷயங்கள் நடக்க போகுது. ஜனவரி டிசம்பர் முடிஞ்சு ஜனவரி பொங்கல் முடிஞ்ச உடனே யார் யார் கூட்டணி எப்படிங்கெல்லாம் தெரியும். தமிழகத்தில் ஆட்சி மாற்றம் உறுதி, நாட்டு மக்களுக்கு நல்லது நடப்பது உறுதி. ஆக இந்த தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஒட்டுமொத்த ஆதரவை இரட்டைலை சின்னத்திலும் தாமரை சின்னத்திலும் உங்களது பொன்னான வாக்குகளை தர வேண்டும் என அன்போடு கேட்டு இந்த கூட்டத்தை எல்லாம் சிறப்பாக நம்ம ஏற்பாடு செய்த நமது மாவட்ட தலைவர் அவரோடு ஒத்துழைத்த அனைத்து தோழமை கட்சிகளுக்கும் தோழர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.